சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பானவர் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பானவர். அப்போ அவருக்கு உண்டான ஸ்தானத்தை யார் கையில கொடுக்கிறார்? நம்ம கையில கொடுக்கிறார். சொல்லிட்டு அதை சொல்றாரு பாருங்க. அடுத்தது வாசிங்க. இஸ்ரவேலே, நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு ஒப்பானவர் உற்சாக கரத்தை கர்த்தருக்கு என்று சொன்னாங்க. நம்ம யாருங்க பாக்கியவான்? நம்ம யாருங்க பாக்கியவான்? இல்லையா? பக்கத்துல பார்த்ததெல்லாம் சொன்னோம், நீங்க பாக்கியவான் சொன்ன என்ன? ஆமென். கடை வியாபாரம் போகும்போது சொல்லலாம் பாக்கியவான். வாங்க வந்தவங்கிட்ட பார்த்து சொல்லலாம் பாக்கியவான். எல்லாருக்கிட்ட நீங்க சொல்லுங்க. சொல்ல சொல்ல அவங்க சொல்லுங்கம்மா உனக்கு ஒப்பானது யாருமே இல்லைம்மா. அப்ப தேவ பிள்ளைகளுடைய வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய அதிகாரத்தை கத்த நமக்கு என்ன பண்ணிருக்காரு? கொடுத்து அந்த வார்த்தையின்படி நீங்க என்ன பண்ணணும்? செயல்பட. அந்த வார்த்தை என்ன? அதான் சொன்ன, தேவன் கேட்கிற வார்த்தைகளும் கேட்காத வார்த்தைகளும் எதை கேட்டு எதன்படி செய்யணும் என்பதை நமக்கு அழகாக என்ன பண்ணியிருக்காருங்க? கற்றுக் கொடுத்திருக்கிறார். இல்லையா? சில நேரங்கள் நம்ம கூலி குருவி உட்கார்ந்து இருப்போம், மிகவும் நெருங்கி உட்கார்ந்து இருப்போம். நம்மளால என்ன பண்ண முடியாது? பார்க்கும் போது நம்மளை யாரும் எதுவும் நினைச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த முகம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்க முடியாதபடி என் முகத்தின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி காட்ட நான் முயற்சி எடுப்பேன். ஆனா கூடி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு தெரியும். ஆனா என்ன படைச்சவருக்கு தெரியும், உள்ளுக்குள்ள அழுதாலும் என் மகனுடைய முகத்துல அந்த வாடலை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அப்படிப்பட்ட சத்தத்தை அதிகமாக என்ன பண்றாருன்னு செவி கொடுக்கிறார். அவளுடைய சத்தம் அண்ணாவுடைய சத்தம் வித்தியாசம் உள்ளது. ரெண்டு சத்தத்துக்கு ரெண்டு கண்ணீருக்கும் வித்தியாசம் உள்ளது. ஆனா அண்ணா குமரி போய் இருதயத்தை ஊற்றினாள். ஆனா ஆகாலோ தனிமையில் உட்கார்ந்தாள். அந்த உட்காரும் பொழுது தன் கண்ணெதிர்க்க தன் பிள்ளை தண்ணீருக்காக தத்தளிக்கும் பொழுது அவர் கண்களில் சத்தமிட்டு கண்ணீரிட்டார். அந்த கண்ணீர் தான் தடாகத்தை உருவாக்கியது, நீரூற்றை உருவாக்கியது. தேவன் அந்த பிள்ளைக்கு தாயுடைய கண்ணீர் மூலமாக அவளுக்கு கர்த்தர் கண்ணீரை கொடுத்தார். அந்த தகப்பனுக்கு தெரியும் உன் கண்ணீருடைய வேல்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. பல நாட்கள் அழுத நாட்கள் இருக்கலாம், பல நேரங்கள் நிந்தைகளோடு அழுத காலங்கள் இருக்கலாம். யாருமே புரிந்து கொண்டு என்னை அறிந்து என்கிட்ட நல்லா பழகி பேசி என்னை இன்னும் புரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பல இரவுகள் அழுது கொண்டிருக்கலாம். உண்மையான அழுகை இருக்கும் என்று சொன்னால், உண்மையான ஏக்கத்துடைய அழுகை இருக்கும் என்று சொன்னால், அந்த அழுகை கொண்டான பதில் கர்த்தர் வெளிகரமாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் தேவன் இவ்விதமாக நம்மளை என்ன பண்றாருங்க? அறிகிறார். சிலர் சத்தமிட்டு கூப்பிட்டாதான் பதிலே கொடுக்கிறார். சிலர் அப்போ எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்றாங்க? மனுஷனை பார்த்து எடை போட்டு அழைக்கிறவர். அவன் கூப்பிடும் போது என்ன விதமாக கூப்பிடுறான்னு சொல்லிட்டு இப்ப வாசிங்க அந்த அதிகாரத்தை. சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், மகிமை பொருந்திய பட்டயமும். யாருங்க சகாயம்? யாரு? கர்த்தர். மகிமை பொருந்திய இந்த வசனத்தை நல்லா கோடிட்டு வச்சுக்கோங்க. வாசிங்க. சத்துருக்கள் உனக்கு நிச்சயம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுதலை மிதிப்பாய் என்று சொன்னான். உங்க ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறவங்க கர்த்தர் என்ன பண்ணுவாரா? யார் அடக்குவாரா? சொல்லுங்க. கர்த்தர் அடக்குவார், நம்ம அடக்க வேண்டியது. அல்லேலூயா. மூளைக்கு மெதுவான வேலை தான் கொடுக்கணும். மூளைக்கு என்ன வேலை கொடுக்கணுங்க? அந்த மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்தை சூடு வச்சுச்சுன்னா என்ன ஆயிடும் இல்லையா? சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது உன்னை குறிச்சு பேசுறவர்களை அவர் தான் அடக்க முடியும். வீணான அடக்க முடியும். வீணானா குதிரைக்கு கடிவாள் யார் போட முடியும் இல்லையா? குதிரைக்கு அந்த குதிரை வளர்க்கிறான் பாத்தீங்களா, அவனால மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? கடிவாளம் போட முடியும். அதே போட்டுக்கு கப்பல் கடல்ல போறவனுக்கு நங்கரம் யாருக்கு போட தெரியும்?
அதை ஓட்டி அவன் பழகினவனுக்கு தான், நம்மளை படைச்சவருக்கு தான் எதை கட்டணும், எதை முடிக்கணும், எதை போடணும் அப்படின்னு தெரியும். நீ நானும் ஒண்ணுமே, ஆனா ஒண்ணு செய்யலாம், நம்ம வாயால அவங்களை ஆசீர்வதிக்கலாம், நம்ம வாயால அவங்களுக்காக ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். அப்ப நீ ஏன் சொல்றனா, எப்போ வாய் நன்மையா மாறுதோ தீமை வாய்கள் கட்டப்படும். என்ன வாய் கட்டப்படும்? அதான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 2:3 அழகாக சொல்லுகிறது. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். என்னங்க, அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவருமாய் இருக்கிறான். இல்லைங்க, சொல் தவறினால். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, வாருங்கள் குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு கடிவாளம் போட்டு அவர்களுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். இப்ப நமக்கு யார் கடிவாளம் போடணும்? கடிவாளம் போட்டு முழு சரீரத்தையும் இல்லைன்னா என்ன பண்ணோம்? கட்டு நம்ம ஓடும் இல்லையா? இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னு சொல்லுனா, அதுல நீங்க 10, 9, 10, 11 வருஷம் பார்த்தா சொல்லும். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். எஸ், ஆமென் சொல்லுங்க. சபிச்சீங்களா? ஆமென் சொல்லுங்க. துதிக்கிற வாய் என்ன வாங்க? ஆனா இன்னுமா பரிசுத்தம் என்று சொல்லிக்கொண்டு, ஜெபிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, தேவனை தேடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்க? பிதாவை துதிக்கிற உதட்டினால சபித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சபித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லையா? சபிப்பது நம்முடைய வேலை அல்ல, நம்ம வாழ்த்துகிறதா நம்முடைய வேலை. ஏன்னா சபிப்பதும் பழி வாங்குவதும் நீதி செய்வதும் தண்டனை கொடுவதும் என் தகப்பனுக்குரியது. அது மனிதன் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்யக்கூடாது. சொல்லிவிட்டு அடுத்து அங்கு சொல்லப்படுது பாருங்க செய்தி, துதித்தலும் சபித்தலும் எங்கிருந்து புறப்படுதுங்க? ஒரே வாயிலிருந்து. அப்ப என்ன பண்ணணும்? சபிக்கிற இந்த கையை மறைக்கிட்டு என்ன பண்ணணும்? துதிக்கிற கையை உழைக்கணும். அல்லையா? அப்ப தேவ பிள்ளைகளை நன்றாக நீங்கள் அறிய வேண்டும். உன் உதடுகள் சோத்திரம் என்கின்ற கனிகளால் நிரம்பினது. என்னாச்சுங்க? கனி. நீ ஒவ்வொரு சோத்திரம் என்ன பண்ணுதா? முத்தா மாறுதான். அப்ப இந்த உதட்டை சோத்திர பலி நீங்க யாருமே என்ன கிடையாது. நல்லா ஜெபிக்கிற பிள்ளை கூட கொஞ்ச நேரம் கூட கடவுளை கிட்ட என்ன பண்ண முடியும்? சோத்திரம் பண்ண முடியும். இந்த சோத்திர பலி நீ பண்ண என்ன கிருபை பெருகும். சோத்திரம் பண்ண என்ன பெருகுதுங்க? கிருபைகள் பெருகும். அந்த கிருபை எப்படியாக வரங்களா மாறும். இந்த கிருபை எப்படி மாறும்? வரங்களாக மாறும். ஒரு 10 நிமிடம், அதான் தனிமை ஜெபத்துல எந்த அளவுக்கு நீ சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னை அறியாமலே தேவனிடத்திலிருந்து கிருபை வரங்களை பெற்றுக் கொள்கிறார். அல்லையா? நம்ம அந்த தனிமை ஜெபத்துல என்ன பண்ண தெரியுமா? நம்ம பிரச்சனைகளை விண்ணப்பங்களை தான் அதிகமாக தேவ சமூகத்துல செலவிடுவோம். அது நம்ம அதை குறைத்துக் கொண்டு சோத்திரத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, கவனிங்க, பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது யாரை துதிப்பார்கள்? பூமியுடைய ராஜாக்களே கர்த்தரை துதிப்பார்கள் என்று சொன்னால், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க நீரான எந்த அளவுக்கு அவரை துதிக்கணும். அல்லையா? இல்லையா? வாசிங்க. கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். யாரை பாடுவாங்க?
கர்த்தருடைய வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தோம் நோக்கி பார்க்கிறார். யாரை பார்க்கிறாருங்க? யாரை பார்க்கிறாரு? என்னதான் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் உயரத்தில் இருந்தால் அவருடைய பார்வைக்கு நான் மட்டும்தான் தெரியும். ஏன்னா என்னை தாழ்த்தி அவரை துடித்து உயர்த்தி கொண்டிருக்கிறேன். என் துடி சோத்திர படுகிற அவர் பேர் எடுக்கிறேன். என் சரீரத்தை உடைக்கிற அவரை துடிக்கிறேன். அவர் யாருடைய பார்வை பார்க்க மாட்டார், என்ன மட்டும் தான் பார்ப்பார். சொல்லுங்க, என்ன மட்டும் தான் தேவன் பார்ப்பார். என் துடிகளில் தேவன் பிரியப்படுவார். சொல்லிட்டார், சொல்லுறார், கர்த்தர் எனக்காக யாவையும் கர்த்தர் எனக்காக யாவையும் என் கைகளுடைய கிரிகளை என் கையுடைய கிரியை என்ன பண்ண மாட்டாரு, மிகுல விட மாட்டார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருபோது என்ன பண்ண மாட்டாருங்க, விட்டு கொடுக்க மாட்டார். அந்த கிருபை விலகாதது, அந்த கிருபை விலகாதது. ஆனால் உன்னை புகழ்ச்சியுமாக கீர்த்தியமாக கர்த்தர் வைக்க விரும்புகிறார். உன் வீட்டுக்குள் பரிபூர்ணமான நிறையும் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள கர்த்தர் கொடுப்பார். வீடு புது வீடாக மாறும். வீட்டுக்குள்ள கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வீடாக மாறும். கபடங்கள் இல்லாதபடி, வெற்றிமை இல்லாதபடி, யாரை அழைத்து ஒரு ஆத்மா, ஒரே ஒரு ஆத்மா உன் வீட்டு பிரேயர் மூலமாக இந்த பிள்ளைகள் விடுதலை அடைந்திருந்த அந்த விடுதலை 1000 தலைமுறை உன் வீட்டுக்குள் தங்கி காவலிருப்பார். ஏன்னா பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் கற்றுவிடுவார். அதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்கும். அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாத ஜனமாக இருக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தான் விடுதலை. இன்னைக்கு காலைல போன வரும்போது அப்படிதான் பார்க்கிறேன். எல்லா பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஜெபம் இருக்குது, துதி இருக்குது, எல்லாம் இருந்து, ஆனா விடுதலை இல்லை. ஒரு விடுதலை இல்லை. அப்ப விடுதலைக்காக ஜெபிக்கக்கூடிய திறப்பின் ஊழியர்கள் இன்னைக்கு இல்ல. பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்கள் இல்ல. அப்ப இன்னும் கிறிஸ்தவ சமுதாயம் என்ன பண்ணுதுங்க, அடிமாட்டு கிறிஸ்தவர்களாக போறாங்களே கொண்டு உயர்ந்த கிறிஸ்தவர்களாக இல்ல. அப்ப முதலாவது அவங்க முகத்தை நம்ம அறுத்து எரியணும் அல்லவா? அதற்கு நம்ம ஒன்றாக இணைந்த ஒரு துதிச்சதை கர்த்தர் கிரியை செய்வார் இல்லையா? அதான் அழகாக சொல்லப்படுது. சங்கீதம் 132 அதிகாரத்துல 1-2 சொல்லுது பாருங்க. கர்த்தாவே தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் படுப்பதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இடைகளுக்கு உறக்கத்தையும் மறவிடுவதும் இல்லை என்று. ஆமென். அந்த பாரம், அந்த அழுத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கணும். என் ஆண்டவர் என் வீட்டுக்குள்ள வருகிற வரைக்கும் எனக்கு தூக்கம் இருக்கக்கூடாது. இரவுல நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒருவேளை அதிகாலையில ஜெபிக்கலாம், மதியானம் ஜெபிக்கலாம். தேவ பிரசனத்தை உணராத வரைக்கும் உன் ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. ஜெபம் வந்து உலாவி போகிற நீ அறிகிற வரைக்கும் ஜெபம் நிற்க கூடாது. உன் வீட்டுக்குள்ள ஆவியர் வந்தது நீ அறிந்தவர் தான் உன் ஜெபத்தை முடிக்கணும். அது வரைக்கும் உன் ஜெபத்தை முடிக்க கூடாது. அதான் சங்கீதம் 133 1-2 அழகாக்கி சொல்லுது பாருங்க. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்தால் அது ஆரோனின் சிரசின் மீது ஊற்றப்பட்ட அவர் தாடியிலே வளர்ந்த வண்டி மேல என்ன பண்ணுதான் நீங்க ஒருமித்து ஜெபித்தா உங்க வீட்டுக்குள்ள அபிஷேக தைலங்கள் ஊற்றப்படும். எல்லார் மீது அது ஊற்றப்படும். வாசனை திரவியமாக மாறும். என் வீடு அசுத்தம் இல்லாத வீடாக பரிசுத்தமுள்ள வீடாக கர்த்தர் மாற்றுவார். என என் வீட்டுக்குள் ஒரு மனதின் நாவியை கர்த்தர் ஜெப நேரத்தை கொஞ்சம் ஒருமுகப்படுத்தி பாருங்க. கொஞ்சம் கடினம் தான். ஆனா அது நெருங்க வீடு கிருபை உள்ள வீடாக இருக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் அப்படிதான் கிரியை செய்கிறார். பிரசங்க 4 சொல்லுகிறது, மனுஷன் படும் எல்லாம் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை இதுவும் நீ படுகிற எல்லா பிரயாசம் இருக்குது. அவன் கண்ணுக்கு அப்படிதான் தெரியும். அதே பிரசங்க 2:3-4 சொல்லுது பாருங்க. வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாங்களோ பெற்று அது அனுபவிக்கத்தக்கது என்னதென்று
அறிய பொருட்டு ஆ. என் என் இருதயத்துக்கு ஞானத்தால் எதை பெற்றாருங்க? ஞானத்தினால். தேற்றிக் கொண்டிருக்கும் போது ஆ. நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டிக் கொண்டிருக்கவும் ஆ. மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் ஆ. என் உள்ளத்திலே வகை தேடினேன். எந்த ஞானத்தை கொடுத்தா எதை தேடுறது? கர்த்தர்கிட்ட ஞானத்தை கேட்டு எதை தேடுறது? கர்த்தர் கொடுத்த ஞானம் எதுக்கு பயன்படணும்? கர்த்தர் கொடுத்த ஞானம் உலகத்துக்காக அல்ல, உலகத்தில் இருக்கிற மனிதனை கடவுளுக்கு உண்டான கொண்டு வரக்கூடிய கிருபை உள்ள ஞானம். அடுத்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, நான் பெரிய வேலை செய்து எனக்காக வீடு கட்டினு, எனக்காக திராட்சை தோட்டத்தை நாட்டி, எனக்காக 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 சொல்லுங்க, எனக்காக 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 சொன்ன என்ன ஆச்சு? நமக்காக. யாருக்காக? நமக்காக. அதை 29:5 சொல்லுது. அப்படிதான் நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி சாப்பிடுங்கள். ஆமே. இங்க என்ன சொல்லப்படுது? இந்த வீடு எப்படி சொல்லப்படுது? அங்க என்ன சொல்லப்படுது? நீங்க வீடுகளை கட்டுவீர்கள், அங்க என்ன பண்ணுவீங்களா? தோட்டங்களை நாட்டி அதுல இருக்கிறத ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய வீடுதான் நம்ம வீடு. சொல்லுங்க, அப்படிப்பட்ட வீடுகள் நிறைய காரியம் இருக்குது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4 விதமாக சொல்லுகிறது. 3 தேவனுடைய வீட்டில் எங்கும் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் பதவியை கைப்பற்றி சொல்லுங்க, நான் என் வீட்டில் உண்மை உள்ளவனாக இருந்ததை போல வாசிப்பா. இந்த கைப்பற்றிருக்கீங்க பாத்தீங்களா? இவர்களும் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார் பாத்தீங்களா? இப்ப உங்களை படைச்சாரு பாத்தீங்களா? அவர் உண்மை உள்ளவர், நீங்களும் உண்மை உள்ளவர்கள், உங்க வீடு உண்மை உள்ளவர். அழகுயா அழகுயா. இப்ப வாசி நடத்துறா, வீட்டை உண்டு பண்ணுகிறவன் வீட்டை பார்க்கிறோம் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். யாருங்க? யார் அதிக கனமா? இப்ப நான் வீடு கட்டிட்டேன், இது நான் தான் கட்டினேன், இது நான் தான் வாங்கினேன் சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்கள பார்க்கிறோம் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அப்போ உழைக்கக்கூடிய உழைப்புக்குண்டானவனுக்கு தனம் இருக்கிறது. அவர் அடுத்த அழகா சொல்றாரு, எந்த அதுபோல மோசையை பார்க்கிறோம் அதிக மகிமைக்கு பாத்திரராய். ஆமே. மோசே எந்த அளவுக்கு அந்த ஆசாரிய ஊழியர்கள் செய்கிறானோ, எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையான தீர்க்கதரிசி இருக்கிறானோ, அதை காட்டிலும் உருவாக்கிற தேவன் நான் மிகவும் உண்மை உள்ள என்று உனக்கு எனக்கு என்ன பண்ணாங்க? அடையாளம் கட்டணும். வீட்டை கட்டி இருக்கலாம், அந்த வீட்டை கட்ட வைத்தது நானு. இந்த வீட்டுக்குள்ள நான் தான் இருக்கிறேன், உன்னையும் இருக்க வைக்கிறேன், உன்னையும் பாதுகாக்கிறேன். அப்ப நான் தானே உண்மை உள்ளவர் என்று கட்ட சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, எந்த ஒரு வீடு மனுஷனால் கட்டப்படுகிறது, எந்த ஒரு வீடு மனுஷனால் ஒரு நாள் உருவாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தேவன் ஒருவரே. நல்லா உற்சாகமா கரைப்பட்டுக்காம எல்லாம் யாரும் என்ன வேலை செய்யலாம், ஆனா எல்லாருக்கும் செய்ய வைக்கிறவர் என்னுடைய தேவன். நாம இன்றைக்கு நம்முடைய வீடு அப்படியே கட்ட